ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 8த் கொஸ்டின் ஃப்ரம் சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். பேசிக்கா 7th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸர்சைஸ் 3.2 சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் ஆஃப் திஸ் சாப்டர். சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ்ல 8th கொஸ்டின் தான். ஸோ இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிடும். ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எலக்ட்ரிஷியன் பைஸ் அ யூஸ்டு டிவி ஃபார் 12,000 rupees அண்ட் யூஸ்டு ஃப்ரிட்ஜ் ஃபார் 11,000 rupees. ஃபர்ஸ்ட் இதான் பண்ணியிருக்கான். ஸோ ஒரிஜினல் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த டிவி வந்து 12,000. நான் எழுதிடுறேன் தனியா. ஒரிஜினல் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் டிவி பார்த்தீங்கன்னா 12,000 rupees ஈக்குவல் டு rupees 12,000. அதே மாதிரி ஒரிஜினல் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா 11,000 rupees 11,000. இதான் ஒரிஜினல் காஸ்ட் பிரைஸ். இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் வரும். ஸோ அதையும் நீங்க இன்க்ளூட் பண்ணணும் இந்த ஓவரால் காஸ்ட் பிரைஸ்ல. ஸோ ஒரிஜினல் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் டிவி வந்து 12,000, ஒரிஜினல் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஃப்ரிட்ஜ் வந்து 11,000. இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆஃப்டர் ஸ்பெண்டிங் ₹1,000 ஆன் ரிப்பேரிங் த டிவி. ₹1000 டிவிக்கு ரிப்பேருக்கு ₹1000 ஸ்பெண்ட் பண்றான். ₹1000 டிவி ரிப்பேருக்கு ஸ்பெண்ட் பண்றான். ஸோ இதுவும் ஆட் ஆகும். இந்த ஓவரால் காஸ்ட் பிரைஸ்ல பாத்தீங்கன்னா இதுவும் ஆட் ஆகும். ஸோ ஓவரால் காஸ்ட் பிரைஸ் நீங்க எழுதிக்கிறேன் சிபி ஓவரால். ஸோ ₹1,000 டிவி ரிப்பேர் பண்றதுக்கு செலவாது. அப்புறம் ₹1,500 வந்து ஃப்ரிட்ஜ் பெயிண்ட் பண்றதுக்கு செலவாது. ஸோ ₹1,500 ஆன் பெயிண்டிங் த ஃப்ரிட்ஜ். இது ரெண்டுமே எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ். இதுவும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ், இதுவும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ். ஸோ இதையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும்? அதாவது இதையும் ஃபர்ஸ்ட் கூட்டுங்களா, என்ன வரும் உங்களுக்கு? 1,000 பிளஸ் 12,000 13,000. ஸோ டிவிக்கு மொத்தமா உங்களுக்கு 13,000 செலவாது. அப்புறம் ஃப்ரிட்ஜுக்கு எவ்வளவு செலவாது? 11,000 பிளஸ் 1,500 which is nothing but 12,500. ஸோ ஓவரால் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் டிவி பாத்தீங்கன்னா ₹13,000. ஓவரால் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஃப்ரிட்ஜ் பாத்தீங்கன்னா ₹12,500. அப்புறம் என்ன பண்றான்னு பார்க்கலாம். He fixes up the market price of TV as 12,000. மார்க்கெட் பிரைஸ்னா ஒரிஜினல் செல்லிங் பிரைஸ் பிஃபோர் டிஸ்கவுண்ட்னு அர்த்தம். அவ்வளவுதான். மார்க்கெட் பிரைஸோட டெஃபினிஷனே ஒரிஜினல் செல்லிங் பிரைஸ் பிஃபோர் டிஸ்கவுண்ட். அவ்வளவுதான். டிஸ்கவுண்ட் அப்புறம் அந்த செல்லிங் பிரைஸ் ஆல்டர் ஆகும். ஸோ அது வந்து ரிவைஸ்டு செல்லிங் பிரைஸ்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட் பிரைஸ் இஸ் நத்திங் பட் ஒரிஜினல் செல்லிங் பிரைஸ் பிஃபோர் டிஸ்கவுண்ட். அவ்வளவுதான். இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ அது என்னவா ஃபிக்ஸ் பண்றான்னா 15,000 வந்து டிவிக்கு, 15,500 ஃப்ரிட்ஜுக்கு. So market price of TV equal to 15,000. Market price of fridge is nothing but 15,500. Market price of fridge equal to rupees. இது ருபீஸ்ல வரும். அது இங்க எழுதிக்கிறேன். ₹15,500. அவ்வளவுதான். இங்க மட்டும் ருபீஸ் லைட்டா போட்டுக்கணும். அவ்வளவுதான், போதும். ஸோ இது வந்து செல்லிங் பிரைஸ் பிஃபோர் டிஸ்கவுண்ட். இது ரெண்டுமே. டிவியோட செல்லிங் பிரைஸ் பிஃபோர் டிஸ்கவுண்ட் பாத்தீங்கன்னா ₹15,000. ஃப்ரிட்ஜோட செல்லிங் பிரைஸ் பிஃபோர் டிஸ்கவுண்ட் பாத்தீங்கன்னா 15,500. இது வரைக்கும் தெரிஞ்சிச்சா? இப்ப என்ன கொடுத்துருக்கான்? ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, she gives ₹1,000 discount on each. ஈச்னு என்ன அர்த்தம்? ஈச்சோட அர்த்தம் என்னன்னா போத் ஃப்ரிட்ஜ் அண்ட் டிவின்னு அர்த்தம். போத் ஐட்டம்ஸ்னு அர்த்தம். போத் ஃப்ரிட்ஜ் அண்ட் டிவி. ஃபைண்ட் ஹிஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ இப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 1,000. ஸோ ஓவரால் டிஸ்கவுண்ட் பாத்தீங்கன்னா 2,000. ஸோ ஃப்ரிட்ஜுக்கு ஒரு ₹1,000 கம்மி பண்ணி, டிவிக்கு ஒரு ₹1,000 கம்மி பண்ணிக்கோங்க, ஃப்ரிட்ஜுக்கு ஒரு ₹1,000 கம்மி பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஸோ ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு செல்லிங் பிரைஸ். ஒரிஜினல் ரிவைஸ்டு செல்லிங் பிரைஸ், இதுவும் ரிவைஸ்டு செல்லிங் பிரைஸ். அவ்வளவுதான். ஸோ மார்க் பிரைஸ் இதோட நிறுத்திக்கோங்க. ஓவரால் செல்லிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 15,500 minus 1,000 ஃபார் ஃப்ரிட்ஜ். அதே மாதிரி ஓவரால் செல்லிங் பிரைஸ் ஃபார் டிவி பாத்தீங்கன்னா 15,000 minus 1,000. ஸோ 14,000 தான் வைக்கிறான் டிவியை. ஸோ இப்போ நம்ம அதை மாத்தி எழுதுறேன். இதெல்லாம் தேவையில்லை. ஓகேவா? இதையும் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்க இதை மட்டும் எடுத்துக்கணும். இதெல்லாம் அழிச்சிடுறேன். ஸோ இது வந்து மார்க் பிரைஸா? இப்போ செல்லிங் பிரைஸ் மட்டும் நான் எழுதுறேன். செல்லிங் பிரைஸ் தனியாக எழுதுறேன். ஸோ செல்லிங் பிரைஸ் ஆஃப் டிவி இஸ் நதிங் பட் 15,000 minus 1,000 rupees. 15,000 minus 1,000 rupees. அதே மாதிரி செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஃப்ரிட்ஜ் பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு 15,500 minus 1,000 rupees. இன்னும் ரெண்டுத்துக்குமே டிஸ்கவுண்ட் இருக்கு. ரெண்டுத்துக்குமே டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான். ஸோ ரெண்டுத்துக்குமே டிஸ்கவுண்ட் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். இதான் ஒரிஜினல் செல்லிங், அதாவது ஓவரால் செல்லிங் பிரைஸ் ஆஃப் டிவி ஆஸ் வெல் அஸ் ஃப்ரிட்ஜ். ஓவரால் செல்லிங் பிரைஸ் ஆஃப் டிவி இது ஃப்ரிட்ஜ். அவ்வளவுதான். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா தெரியும். ஸோ காஸ்ட் பிரைஸ் என்ன? ஓவரால் காஸ்ட் பிரைஸையும் ஓவரால் செல்லிங் பிரைஸையும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஓவரால் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் போத் ஐட்டம்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணலாமே. ஸோ இது கொஞ்சம் கீழே வேணும் தெளிக்கிறேன். ஓகே, இப்போ கரெக்டா இருக்கும். இதை அழிச்சிடுறேன். ஸோ ஓவரால் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் போத் ஐட்டம்ஸ் டிவி ஆஸ் வெல் அஸ் ஃப்ரிட்ஜ் என்ன வரும்னா, இது ரெண்டுத்தையும் கூட்டணும் நீங்க. 13,000 பிளஸ் 12,500. ஸோ ஓவரால் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் போத் ஐட்டம்ஸ், ஓவரால் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் போத் ஐட்டம்ஸ், 2 ஐட்டம்ஸ், அதான் 2 ஃப்ரிட்ஜ் ஆஸ் வெல் அஸ் டிவி.
So both items equal to 12,000, 13,000 plus 12,500. 13,000 plus 12,500. 13,000 plus 13,000 என்ன வரும் உங்களுக்கு 26,000 வரும். இப்போ 13,000 plus 12,500னா 25,500 வரும். இதான் டோட்டல். 26,000ல இருந்து ஒரு 500 ரூபாய் கம்மி அவ்வளவுதான். ஸோ டோட்டல் வந்து இதுதான். ஓவரால் செல்லிங் காஸ்ட் பிரைஸ் இதுதான். ஓவரால் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் டூ ஐட்டம்ஸ். டூ ஐட்டம் டூன்னு மட்டும் எழுதிக்கிறேன். இதே மாதிரி ஓவரால் செல்லிங் பிரைஸ் நீங்க கால்குலேட் பண்ணிருங்களேன். அப்புறம் ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணிடலாம். ஸோ வேற கலர் என்ன எடுத்துக்கிறேன். ஓவரால் செல்லிங் பிரைஸ் எவ்வளவு வரும் உங்களுக்கு 15,000 minus 1,000 14,000 வரும். 14,000 இது வந்து டிவியோட செல்லிங் பிரைஸ். ஃப்ரிட்ஜோட செல்லிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 15,500 minus 1,000 rupeesனா 14,500. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும், இதையும் கூட்டினீங்கன்னா 28,500 வரும். இதான் ஓவரால் செல்லிங் பிரைஸ் ஆஃப் போத் ஐட்டம்ஸ். ஓவரால் காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட். இது வந்து ஓவரால் செல்லிங் பிரைஸ் ஆஃப் போத் ஐட்டம்ஸ். செல்லிங் பிரைஸ் ஆஃப் போத் தி ஐட்டம்ஸ் அதான் 2ன்னு எழுதிக்கிறேன். ஸோ இப்போ ஓவரால் காஸ்ட் பிரைஸ் பெருசா இல்ல ஓவரால் செல்லிங் பிரைஸ் பெருசா? ஓவரால் செல்லிங் பிரைஸ் தான் பெருசு. ஸோ ரெண்டுத்தையும் நீங்க இப்போ ஓவரால் செல்லிங் பிரைஸ் பெருசுன்றதுனால உங்களுக்கு ப்ராஃபிட் தான் வரும். ஸோ சின்ஸ் எஸ்பி இஸ் கிரேட்டர் தன் சிபி, ப்ராஃபிட் அக்கர்ஸ். எவ்வளவு ப்ராஃபிட் எக்ஸாக்டா எவ்வளவு ப்ராஃபிட் நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? எஸ்பி மைனஸ் சிபி போட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். எஸ்பி மைனஸ் சிபி. ஸோ இந்த குவான்டிட்டியும் 28,500 minus 25,500 போடணும் நீங்க அவ்வளவுதான். ஸோ என்ன வரும் உங்களுக்கு 28,500 minus 25,500னா 3,000 வரும். நான் இங்க பொறுமையா எழுதுறேன். இங்க வேணா 28,500 minus 25,500 உங்களுக்கு என்ன வரும் 3,000 தான் வரும். 3,000 அவ்வளவுதான். ஸோ இதான் ஆன்சர் ஃபார் ஃபைனல் கொஸ்டின். ஸோ ப்ராஃபிட் ஆஃப் ருபீஸ் 3,000 தனியாக எழுதிக்கிறேன். லாஸ் கிடையாது, ப்ராஃபிட் தான். எவ்வளவு ரூபா ருபீஸ் 3,000 அவ்வளவுதான். ப்ராஃபிட் ஆஃப் ருபீஸ் 3,000. ஸோ 8th கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ்ல நம்ம எல்லா கொஸ்டினும் முடிச்சிட்டோம் இதோட. ஸோ சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் எங்க இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒழுங்கா லோட் ஆக மாட்டேங்குது. ஓகே, இதுதான் சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் நினைக்கிறேன். ஸோ சேலஞ்ச் இது எக்ஸைஸ் 3.2ல எல்லா கொஸ்டினும் முடிச்சிட்டோம். அப்புறம் சேலஞ்ச் ப்ராப்ளம்ல 5th கொஸ்டின்ல இருந்து எல்லாமே முடிச்சிட்டோம் நம்ம. ஸோ 8th கொஸ்டினோட இந்த சாப்டரே ஓவர் ஆக்சுவலா. ஸோ இப்போ நம்ம சம்மரி மட்டும் பார்த்துடலாம். சம்மரியில் என்ன கொடுத்துருக்கான் அதுக்கு முன்னாடி நான் இந்த ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, சம்மரியில் என்ன கொடுத்துருக்கான்னா எவ்ரி பில் ஆஃப் a purchase of goods contains the name of the shop from which the goods are purchased, the serial number, the date, the number of items, the rate, the amount of each item and the total amount of the bill. அவ்வளவுதான். இது நம்ம பில்ல ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல. ஸோ பில்லோட டீடைல்ஸ் தான் இது எல்லாமே. பில் டீடைல்ஸ், பில்லோட டீடைல்ஸ் அவ்வளவுதான். பில் டீடைல்ஸ் இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்புறம் இது என்ன செல்லிங் பிரைஸ், த பிரைஸ் அட் விச் த ஐட்டம் இஸ் சோல்ட், இதுவும் தெரியும். ப்ராஃபிட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் எஸ்பி அண்ட் சிபி வென் எஸ்பி இஸ் கிரேட்டர் than சிபி, இதுவும் தெரியும். லாஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சிபி அண்ட் எஸ்பி வென் சிபி இஸ் கிரேட்டர் than எஸ்பி, இதுவும் தெரியும். அப்புறம் ஃபைனல் என்ன கொடுத்துருக்கான், டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு எம்பி மைனஸ் எஸ்பி வேற எஸ்பி ஈக்குவல் டு எம்பி மைனஸ் டிஸ்கவுண்ட், இதுவும் தெரியும். ஸோ எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. ஸோ ஒரு சும்மா சம்மரி தான் இது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு, இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணுவோம்னா நெக்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது ஜாமெட்ரி செகண்ட் டேர்ம்ல. டேர்ம் 1ல நம்ம ஒரு ஜாமெட்ரி பார்த்தோம். அது வந்து சும்மா பேசிக் தான் பார்த்தோம். டேர்ம் 2ல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா ஜாமெட்ரியில ட்ரையாங்கிள்ஸ் பத்தி பார்க்க போறோம். டேர்ம் 2 ஜாமெட்ரியில இதான் அடுத்த சாப்டர் வரும். டேர்ம் 2 ஜாமெட்ரி வந்து கிளாசிஃபைங் ட்ரையாங்கிள்ஸ் இதான் பார்க்க போறோம். கிளாசிஃபையிங் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இந்த சாப்டர் தான் பார்க்க போறோம். டேர்ம் 2ல உள்ள ஜாமெட்ரி தான் பார்க்க போறோம். அதில் நம்ம ஸ்பெசிஃபிக்கா இதான் பார்க்க போறோம். இதான் நீங்க அப்ஜெக்டிவ்ல வரும். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.